வணக்கம். டிஎன்ஆர்டி கிராம ஊராட்சி செயலாளர் 2025 வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் பற்றி அப்டேட் தான் நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து போன மாதம் டிசம்பர் 2025 வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ரேங்கிங் வந்து இறங்கு வரிசை அடிப்படையில் வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸு கம்யூனல் கேட்டகரியில் கிளிக் பண்ணி அதுக்கு கீழே என்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களோ அது கீழே வந்து ஒரு போஸ்ட்னா 5 பேர் 1:5, 2 போஸ்ட்னா 10 பேர், 4 போஸ்ட்னா 20 பேர், இந்த மாதிரி வந்து 1:5 அடிப்படையில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் செலக்டட் லிஸ்ட்டையுமே கொடுத்துருந்தாங்க, ரிஜெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. இது ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தனித்தனியாக கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நான் இப்போ என்ன டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் வந்து எல்லா கம்யூனல் கேட்டகரி ரிசர்வேஷன் எல்லாமே ஒரே டிஸ்ட்ரிக்டாக எடுத்து, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆண் எத்தனை பெண் எத்தனை, ஓவரால் மொத்தம் எத்தனை பேர், தமிழ்நாடு முழுக்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு தனித்தனியாக அதை அந்த அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணவே ஏகப்பட்ட ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் ஒர்க் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி வீடியோஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோஸ்க்காக நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னோடய பர்சனல் என்னோடய வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிற ஃப்ரீ டைமில் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், மொத்தமாக வந்து அறிவிக்கப்பட்ட மொத்த காலி பணியிடம் வந்து 1483. அது வந்து வெப்சைட்டில் மொத்தமாக லிஸ்ட்டாகவும் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிஸ்ட் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஜிஓ நம்பர் 198 படி 2025 ஜிஓ நம்பர் 198 படி 1:5 எடுக்கணுங்கிறது செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அதன் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டியவர்களை வந்து 1483 × 5 போட்டிங்கன்னா 7415 பேர் வரணும். ஸோ ஆனால் ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க வந்து 6768 பேர். ஸோ இது எப்படி கம்மியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா போஸ்ட்டுக்கு வந்து குறிப்பாக எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ, இந்த மாதிரி சில வித்தியாசமான கேட்டகரிலாம் இருக்குது. இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தவங்க, இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான கேட்டகரிஸு, முன்னுரிமை உள்ள கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எம்டியாக இருந்திருக்கும், விடுபட்டு போயிருக்கும். இந்த 5 பேர் செலக்ட் ஆக வேண்டியதுல ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் விடுபட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் 7415 பேருக்கு பதிலாக மொத்தமாகவே 6768 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா 2100 பேர் தான். 6768 பேரில் வந்து மொத்தமே ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா 2100 பேர் தான். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இதில் வந்து பெண்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆண் பெண் மொத்தமாக எடுத்துருந்தாங்க, அதுலேயும் பெண்கள் வந்திருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து பர்சன்டேஜில் பார்க்கும்போது 31% தான் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து இந்த இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க லிஸ்ட்டில் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 31% தான். ஸோ மொத்த பெண்கள் வந்து 4668 பேர். அவங்கள பர்சன்டேஜாக பார்க்கணும் அப்படின்னா 69% டோட்டலாக. ஸோ இவங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் இவங்க தான் இருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 37 டிஸ்ட்ரிக்கு, சென்னை தவிர்த்து வந்து 37 டிஸ்ட்ரிக் வந்துட்டு இந்த போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா சென்னையில் வந்து ஊராட்சி கிடையாது. ஸோ இப்போ முதல் மாவட்டம் வந்து அரியலூரில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு மொத்தம் 37 மாவட்டத்தையும் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பேலன்ஸ் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் பார்ப்போம். இதில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கிற லிஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து அரியலூர் மாவட்டத்தில் உமன்ஸ் ஓன்லி மட்டும் அவங்க முதல்லே ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை இடம்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படையில் பெண்களுக்கு 13, போத் உமன் அண்ட் மென், ஆண் பெண் 2 பேருக்கு சேர்த்தே 20 தான். ஸோ மொத்த வேகன்சி 33. இதில் வந்து 1:5 அடிப்படையில் 165 பேர் வந்திருக்கணும். பட் ஆனால் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க 143 பேர். இந்த 143 பேரில் பெண்கள் மட்டும் 95 பேர், ஆண்கள் மட்டும் வெறும் 48 பேர் தான். இதை பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது வந்து உமனுக்கு வந்து 66%, மென்னுக்கு வந்து 34% வரும். இது வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டில் மொத்தம் பெண்களுக்கு மட்டும் 17, பெண் ஆண் 2க்கு சேர்த்து 35, மொத்தம் வேகன்சி 52. ஆஸ் பர் 1:5 ரேஷியோவில் 260 பேர் வந்திருக்கணும், செலக்ட் ஆகிருக்கணும் ஷார்ட் லிஸ்டட் இன்டர்வியூக்கு. ஆனால் மொத்தம் 231 பேர் தான் லிஸ்ட் செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் பெண்கள் மட்டும் 174 பேர் செங்கல்பட்டில். வெறும் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 57 பேர் தான் மொத்தமே. ஸோ இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் 75% பார்த்துக்குங்க, ஆண்களுக்கு வெறும் 25% தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில்.
அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் மொத்தம் இடங்கள் 14, அது பெண்களுக்கு மட்டும் 5, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து 9. அஸ் பர் 1:5க்கு 70 பேர் கூப்பிட்ருக்கணும், ஆனால் 66 பேர் தான் செலக்டடு இன்டர்வியூக்கு. இதில் பெண்கள் 54 பேர், ஆண்கள் வெறும் 12 பேர் தான். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 82% பெண்கள் மட்டும் 82% கோயம்புத்தூரில், ஆண்கள் வெறும் 18% தான். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட நிலைமை. அடுத்ததாக கடலூர். இதில் வந்து மொத்த வேகன்சி 37. 7ஆம் தேதி போட்ட ஒரு கேஸ் கூட கடலூர் மாவட்டத்தில் தான் போட்டிருந்தாங்க. ஆர்டரான ஜட்ஜ்மெண்ட் காப்பி கூட பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோவில். 37 பேர் மொத்தம். அதில் வந்து பெண்களுக்கு மட்டும் 11, ஆண் பெண் 2 பேர் சேர்த்து 26. அஸ் பர் 1:5 வந்து 155 பேர் வரணும், ஆனால் 176 பேர் தான் செலக்டடு, ஷார்ட் லிஸ்டடு. ஸோ இதில் பெண்கள் மட்டும் 118 பேர், ஆண்கள் வந்து 58 பேர் தான். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது வந்து பெண்கள் 67%, ஆண்கள் வந்து 33% தான். இது வந்து கடலூர் மாவட்டத்தோட நிலைமை. அடுத்து தருமபுரி மாவட்டம். மொத்த வேகன்சி 21, பெண்களுக்கு மட்டும் 8, பெண் ஆண் 2க்கு சேர்த்து 13. அஸ் பர் 1:5 ரேஷியோவில் 105 பேர் வந்திருக்கணும், ஆனால் 101 பேர் தான் ஷார்ட் லிஸ்டடு. இதில் பெண்கள் 58 பேர், ஆண்கள் 43 பேர். இந்த சதவீதத்தில் பார்க்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து 57%, ஆண்கள் வந்து 43%. இது பரவாயில்ல, தருமபுரி மாவட்டத்தில் ஏதோ பரவாயில்ல, ஆண்கள் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறாங்க. அடுத்து திண்டுக்கல். திண்டுக்கல்ல மொத்த வேகன்சி 39, இதில் பெண்களுக்கு மட்டும் 12, ஆண் பெண் 2 பேருக்கு சேர்த்து 27. அஸ் பர் 1:5 195, ஆனால் வந்தவங்க 185 பேர் தான் செலக்ட் ஆனவங்க, ஷார்ட் லிஸ்டடு ஆனவங்க. இதில் பெண்கள் மட்டும் 120 பேர், ஆண்கள் 65 பேர் தான், பாதிக்கு பாதி. இந்த சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் 65%, ஆண்கள் வந்து 35% வராங்க. இது திண்டுக்கல் மாவட்டம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டம். மொத்த வேகன்சி 26, பெண்களுக்கு மட்டும் 7, ஆண் பெண் 2 பேருக்கு 19. அஸ் பர் 1:5 130 பேர் ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்கணும், ஆனால் 114 பேர் தான் ஷார்ட் லிஸ்டடு. இதில் பெண்களுக்கு மட்டும் 73 பேர் வந்திருக்கிறாங்க, ஆண்கள் 41 பேர் தான் வந்திருக்காங்க. சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் 64%, ஆண்கள் 36% தான். இது ஈரோடு மாவட்டம். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம். மொத்த வேகன்சி 33, இதில் பெண்களுக்கு மட்டும் 12, ஆண் பெண் 2 பேருக்கு சேர்த்து 21. அஸ் பர் 1:5 165 பேர் ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்கணும் இன்டர்வியூக்கு, ஆனால் 151 பேர் தான் ஷார்ட் லிஸ்டடு. இதில் பெண்கள் 109 பேர், ஆண்கள் 42 பேர். சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மட்டும் 72% கள்ளக்குறிச்சியில், ஆண்கள் வெறும் 28% தான். இது ரொம்ப லோ தான் கள்ளக்குறிச்சியில். இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட நிலைமை. அடுத்ததாக காஞ்சிபுரம். இது மொத்த வேகன்சி 55, பெண்களுக்கு மட்டும் 17, ஆண் பெண் சேர்த்து 38. அஸ் பர் 1:5 275 பேர் ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்கணும், ஆனால் 234 பேர் மட்டும்தான் ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்காங்க. இல்லை பெண்கள் 169, ஆண்கள் 65. சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் மட்டும் 72%, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதிரி தான். ஆண்கள் 28%, சேம் அதே தான். இந்த மாவட்டத்தின் மாதிரி தான் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது. ஸோ இது காஞ்சிபுரம் மாவட்டத்தோட நிலைமை. கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்து. இது ஆக்சுவலாக நம்ம பார்க்குற 10வது மாவட்டம். மொத்த வேகன்சி 30, பெண்கள் மட்டும் 10, ஆண் பெண் 20. அஸ் பர் 1:5 150 பேர் ஷார்ட் லிஸ்டட் ஆகிருக்கணும், ஆனால் 140 பேர் தான் ஷார்ட் லிஸ்டடு. இதில் பெண்கள் 116, ஆண்கள் 24. சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் 83% கன்னியாகுமரியில், ஆண்கள் வெறும் 17% தான். இருக்கிறதே தான் ரொம்ப லோவான ஆண்கள் இருக்கக்கூடிய மாவட்டம்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 10 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருக்கோம், இன்னும் மொத்தம் 27 இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதை தனியாக நான் போடுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டை எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும் டேட்டா, ஆனால் அந்த டேட்டாவை நான் எடுத்து கரெக்டாக அக்யூரேட்டாக செக் பண்ணி எந்த தகவலும் இல்லாமல் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வெப்சைட்டில் அவங்க போட்டுக்கிற லிஸ்ட்லேருந்து நாங்கள் எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு இதுக்கு. ஸோ இது கன்னியாகுமரி. ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா டெடிகேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து எதுவும் மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ என்னோடய வீடியோவில் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் அவ்வளோ இது ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் மற்ற டிஸ்ட்ரிக்டோட டேட்டா கொடுக்குறேன். இந்த டேட்டா ஏதோ ஒரு வகையில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்கிற பட்சத்துலையுமே ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.